ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 6 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வித்யாவும் ரோஹிணியும் வந்து வராங்கல்ல. அப்புறம் வித்யா ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு, என்னடி அவனுகிட்ட போய் இது பண்ண சொன்னா, அவன் என்ன வந்து கணக்கு பார்க்க கூப்பிட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க சிட்டிய. அப்புறமா ரோஹிணி கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாரு, இந்த சிட்டி ரொம்ப தலகணத்துல இருக்கிறான், முத்து அவனை சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவான், வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க மீனா கிராஸ் ஆகுறாங்க. இப்ப வித்யா வந்து மீனாவ கூட்டிட்டு பின்னாடியே ஓடுறாங்க. நீங்க சொன்னீங்கல்ல, அவரோட மொபைல வாங்கி வச்சுக்கிட்டோம்னா, அவர் நம்மள லவ் பண்றாரா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலான்னு. அதுக்கு எதனாச்சும் ஒரு ஐடியா சொல்லிட்டு போங்களேன் அப்படின்னோனே, இப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, அவர பார்க்கும்போது நீங்க அவர்கிட்ட வந்து ஏன் பின்னாடியே சுத்துறீங்கன்னு கேளுங்க. அவர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவார்ல, அப்போ உங்க மொபைல தாங்கன்னு சொல்லி கேளுங்கன்னோனே, அதுக்குள்ள இங்க ரோஹிணி கூப்பிடுறாங்க வாடி அப்படின்னோனே, சரின்னு மீனா கிளம்பிடுறாங்க. என்னடி அவள்ட்ட போய் ஏதோ ரகசியமா பேசிட்டு இருக்க அப்படின்னோனே, அதனால நான் நேரம் வரும்போது உன்கிட்ட சொல்லுவேன் போ அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கிளம்புறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ஹோட்டல்ல வந்து முத்துவும், செல்வமும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த டிராஃபிக் போலீஸ் அருண் அவர் வராரு. அப்ப அவர பார்த்தோனே முத்து வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து சும்மா அப்படியே கலாய்க்கிறாரு. இவருக்கு எந்த கேஸும் கிடைக்கல போல. அதனால தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்ட்டா பேசுறாரு. அப்புறமா அவரு அருண் வந்து கோவப்பட்டு முத்துவோட சட்டைய பார்த்தோனே, "இங்க பாருங்க சார், இது பப்ளிக் பிளேஸ். இங்க நெறைய பேர் வீடியோ கூட எடுப்பாங்க. தேவையில்லாம நீங்க வந்து என்கிட்ட வந்து சண்டைக்கு வராதீங்க. நாங்க பாட்டுக்கு சும்மா பேசிட்டு இருக்கோன்னோனே." ஆமா, இவங்க பெரிய ஜனாதிபதி இப்போ சோசியல் விஷயம் பேசுறாய்ங்கன்னு சொல்லிட்டு அவர் திட்டிட்டு, அப்புறமா அங்கருந்து கோவமா கிளம்பி போயிர்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, மீனா வந்து சீதாவ பார்க்கறதுக்காக பூ கொண்டுட்டு வராங்க. அப்ப சீதா வந்து, ஒரு அம்மா இந்த மாரி அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க பையன் வந்து போலீஸா இருக்கிறாரு. அவரால பார்க்க முடியல. நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகும்போது சத்யா வரா. இப்ப சத்யா வந்து மீனா கிட்ட வந்து இந்த மாரி எங்க புரொஃபசர் வந்து அவரோட பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்து எல்லா ஆர்டரையும் உனக்கு தந்திருக்கிறாருக்கா அப்படின்னோனே, இப்ப மீனா அவங்க கிட்ட ஃபோன்ல பேசுறாங்க. மீனா ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்து முத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது, ஒரு ரூ. 4,50,000 செலவாகுங்க. ஆனா நான் பூக்கு கூட கடனுக்கு சொல்லிட்டேன். இப்ப செலவுக்கு ஒரு 70,000 வேணும்னோனே, இப்ப உண்டியல்ல எவ்வளோ இருக்குன்னு தெரியலையேன்னோனே, இல்லங்க உண்டியல்ல கூட அவ்வளோ இல்ல. அவங்க ரூ. 20,000 அட்வான்ஸ் குடுத்துருக்காங்கன்னோனே, அப்ப நம்ம பேசாம ரவிகிட்டயும், ஸ்ருதிகிட்டயும் கேட்டு பார்க்கலாமா? அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அப்புறம் முத்து வந்து ரொம்ப யோசிக்கிறாரு. அவன்கிட்ட நான் கேட்டதே இல்லையே! எப்படி கேட்கறதுன்னோனே, இல்லங்க கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கேட்க போறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, எப்பவும் மாரி ரவியும், ஸ்ருதியும் படம் பார்த்து 2 பேருமா சண்டை போட்டுக்கிறாங்க. நீ வந்து வேணும்னே தான் இத பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற மாரி 2 பேருமா சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, அந்த சிந்தாமணி போய் விஜயா கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி எங்க மாமியார் வந்து ரொம்ப அவங்களோட கொட்டையெல்லாம் அடக்குறதுக்காக தான் நான் வந்து இந்த மாரி ஆர்டர்லாம் எடுத்துட்டு இருக்கிறேன். அப்பதான் அவங்கள வந்து அடக்கி வைக்க முடியும் அப்படின்னோனே, இப்ப விஜயா வந்து, "நீ வெளியில என்ன பத்தி என்ன பேசிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். நீ என்னலாம் சொல்லிட்டு இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு" அப்படி சொல்லிட்டு வீட்ல வந்து மீனாவ திட்டுறாங்க. அப்ப அண்ணாமலை என்ன கேட்கிறாருன்னா, "உன்ட்ட சொன்னது யாரு? அவங்க பேர் என்ன?" அப்படின்னு கேட்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க.